இதுக்கு முன்னாடி ஒரு வீட்ல இருந்தீங்கல்ல, அதையும் காலி பண்ணிட்டு போயிட்டீங்க? அது ஒண்ணு இல்லடா, அந்த வீட்ல அமானுஷ்யமா ஏதோ நடந்துகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அடிக்கடி வித்தியாசமா சத்தம்லாம் கேட்கும். அது போக ஒரு பீட புடிச்ச சைக்கிள் ஒண்ணு வச்சிருந்தேன். அதனாலே நிறைய பிரச்சனை. அதான் வீட காலி பண்ணிட்டோம். அத்தான், உங்களுக்கு அந்த சைக்கிள் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்பவே அது ஓட்ட சைக்கிள் கையில கடல போயிட்டு இருந்தா அடிச்சு உடைச்சிருப்பாங்க. இப்ப எங்க இருக்கோ? அத்தான், அது என்கிட்ட தான் இருக்குது. எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? என்னடா சொல்ற? அப்படியா? அத்தான், நீங்க சொன்னது கரெக்டு தான். அந்த சைக்கிள்ல போகும்போது தான் கீழே விழுந்து காலில் அடிபட்டு எனக்கு முட்டியே வந்துச்சு. இங்கே அடிபட்டுச்சு? உனக்கெல்லாம் வாயில் அடிபட்டு. நான் தான் சொன்னேன்ல அந்த சைக்கிள் ஒரு பீட பிடிச்ச சைக்கிள்னு. அத்தான், நீங்க சின்ன வயசுல எவ்வளவு ஜாலியா நல்லா பேசிட்டு இருப்பீங்க தெரியுமா? இப்ப எல்லாம் அப்படி இல்ல, மாறிட்டீங்க. ஆமாண்டா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன சுத்தி ஒரு 10 குட்டி சுத்தி இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பீங்கல்ல? ஆமா, ஃப்ரூட் பேரா வச்சிருப்பேன். ஒருத்தன் பேர் ஜாக்கு, ஒருத்தன் பேர் மேங்கோ, ஒருத்தன் பேர் பனானா. அந்த பனானாலாம் இப்ப எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ? அவெல்லாம் நல்லா தான் இருக்கான். ஏய், அவனுக்கு தெரியுமா உனக்கு? அவனையெல்லாம் தெரியும் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தான் அவனை யாருன்னு தெரியல. அவன் எங்க இருக்கான்னு தெரியுமாடா பையா? டேய், நீ பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பேசாதடா பையா. டேய், அவனே ஒரு மோடா புட்டி பையா. டேய், வேற யாரு? அது நான் தான் அந்த பையா. டேய், யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? அடிச்சு நீ பாட்டுங்க, நான் பாட்டா பாடிட்டு இருக்கேன். டேய் டேய் பனானா, எப்படிடா இருக்க? நாளா நல்லா தான் இருக்கேன். சரி, என்னோட உண்மையான பேர் சொல்லுங்க பாப்போம். உண்மையான பேரா? நான் போட்டுக்கிறதா? சொல்லுங்க. நீ போய் அந்த எறும்பு மாட்டு பால்ல டீ போட்டு தரேன்னு சொன்னல, அதை போட்டு வாப்போ. அத்தான், சொல்ல மறந்துட்டேன். எருமை மாடு வித்து 2 வருஷம் ஆச்சு. சும்மா சொன்னேன். சரிடா, ஏதாச்சும் ஒண்ணு போட்டு கொண்டு வா. சரி, ஏதோ ஒண்ணு போட்டு எடுத்துட்டு வரேன். சூடா ஜில்லுன்னு இருக்கணும். ஐயோ, பனானா பேரை வேற கேட்டானே, பாசக்கார பையன். அவன் வரதுக்குள்ள எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும். ஓ, இது ஏன் பேக்? கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா? கண்டுபிடிச்சிட்டேன். நானே தேடிக்கிட்டு இருக்கேன்டா. கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லு. சின்ன வயசுல வளர்ந்த கேம். சொல்லுங்க. போடா போடா போடா. எப்படி கண்டுபிடிச்ச? இவன் வேற. வாயா, அடுத்து நீயா? ஆஹா தம்பி, அந்த பொய்யலகன் கல்யாணத்துல அவன் என்னென்னலாம் பண்ணான்னு அப்புறமா சொல்றேன்னு சொன்னல. யோ, சொல்லட்டுமா? யோ, இப்ப என்ன பேர் சொன்ன? பொய்யலக, இங்க வாங்க. ஐயோ, அப்படியா பண்ணா? ஆமா. பாக்க நல்லவே மாதிரி இருக்கானயா? ஆமா, அவன் நல்ல மாதிரி தான் இருப்பான். ஆனா நல்லவனே இல்ல, என்னென்னமோ பண்ணுவான். பொய்யலகா? அத்தா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? டேய், பொய்யா சொல்லுவியே, ஒரு 2 பை சொல்றா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏண்டா, நீதான் பொய்யலகன் சொல்லியிருந்தா இந்நேரம் பஸ் பிடிச்சி ஊருக்கு போயிருப்பேனா? கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். அத்தா, என்னடா? கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். எஸ், போடு. கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க, இவன், நானு. ஏண்டா, நானே யாரு கண்டுபிடிச்சிட்டேன், இவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கியா? கண்டுபிடிச்சியா? போடா போடா. இந்த